டயர்டா இருக்க? அக்கா, நம்ம அனிகோம் கிச்சன் ஃபுல்லா மின்னுதே. எல்லா இடத்துலயும் லைட்ஸ் பளபளப்பா இருக்கே. என்ன நடக்குது அக்கா? ஆஹா டைனி, நீயும் தெரியாம கேட்குற. இது நம்ம ஃபேவரட் சீசன் ஃபெஸ்டிவல் டைம். இதுதான் நம்ம தீபாவளி சீரீஸோட ஆரம்பம். வாவ் அக்கா, நம்ம ஃபர்ஸ்ட் தீபாவளி சீரீஸா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அக்கா, முதல்ல வியூவர்ஸ்க்கு நம்ம யாருன்னு சொல்லணும்ல. அடடா, சரி சரி. என் பெயர் மைனி. நான் ஒரு கேரிங் அக்கா பி. சின்னதானாலும் பெரிய பாசம் கொண்ட மினி பி. நான் தான் டைனி, சின்ன தம்பி பி. எப்பொழுதும் கொஸ்டின் கேட்டு அனைத்தையும் அறிய ஆர்வமுள்ள கியூரியஸ் பி. டைனி, அதனால தான் வியூவர்ஸ் எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. அக்கா, நம்ம அனிகோம் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அக்கா? அதான் எக்ஸைட்டிங் பார்ட் டைனி. ஒவ்வொரு நாளும் நம்ம மினிபீஸ் கிச்சனில் ஒரு மினி ஸ்வீட் அல்லது ஸ்நாக் ரெடி ஆகும். அது கூடவே தீபாவளியோட ஸ்டோரிஸ், ஹிஸ்ட்ரி, ஃபன் ஃபேக்ட்ஸ் மற்றும் பாசமான மெசேஜஸும் இருக்கும். வாவ் அக்கா, அப்படின்னா இது ஸ்வீட்ஸ் மட்டும் இல்ல, ஸ்டோரிஸ் ஆஃப் லைட்ஸ் அண்ட் லவ் சீரீஸா? எக்ஸாக்ட்லிடா. ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கு. அதையே நாம ஒவ்வொரு நாளும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அக்கா, நம்ம வியூவர்ஸ் ரெடியா இருக்காங்களா? ரெடி தானே ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க டைனி மைனியோட தீபாவளி சீரீஸ்க்கு போகலாம். தீபாவளி என்ற சொல் சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்துச்சு. தீபா அப்படின்னா லைட், அவலி அப்படின்னா ரோ, அதாவது ரோ ஆஃப் லைட்ஸ். அப்போ அதனால தான் ஒளி திருநாள்னு சொல்றாங்களா அக்கா? ஆமா டைனி, இதோட பின்னணியில ரொம்ப அழகான கதை இருக்கு. ராமபிரான் 14 வருஷம் வனவாசம் முடிச்சு ராவணனை வென்று அயோத்திக்கு திரும்பிய நாள் தான் தீபாவளி. அப்போ அயோத்தியா மக்கள் தீபம் ஏற்றி ராமரை வரவேற்றாங்களா? ஆமாண்டா, அதனால தான் நாமும் ஒவ்வொரு வருடமும் தீபம் ஏற்றி இருளை அகற்றி ஒளியை கொண்டாடுறோம். அது வெளிச்சம் மட்டும் இல்லை டைனி, அது நம்ம மனசோட ஒளியும் கூட. அக்கா, அது ரொம்ப அழகா இருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு தீபமும் நம்ம நல்ல மனசு போலதான் இல்ல? ஆமா டைனி, ஒளி நல்லது குறிக்குது. அதனால தான் தீபாவளி நமக்கு குட் வின்ஸ் ஓவர் ஈவில்னோ லைட் வின்ஸ் ஓவர் டார்க்னஸ்னோ நினைவூட்டுது. அக்கா, அப்ப இந்தியாவில் எல்லாரும் தீபாவளிய ஒரே மாதிரி செலிப்ரேட் பண்றாங்களா? இல்லை டைனி, ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் தனித்தனி அர்த்தம் இருக்குது. நார்த் இந்தியாவில் ராமபிரான் அயோத்தியாவுக்கு திரும்பிய நாள் தான் தீபாவளியாக கொண்டாடுறாங்க. சவுத் இந்தியாவில் கிருஷ்ணன் நரகாசுரனை வென்ற நாள். வெஸ்ட் இந்தியாவில் லக்ஷ்மி பூஜை செய்வாங்க. ஈஸ்ட் இந்தியாவில் காளி பூஜை செய்வாங்க. வாவ் அக்கா, அப்ப ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு கதை இருக்கு. ஆனா ஒளி மட்டும் எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி இருக்கு. அப்படிதான் டைனி, ஒளி நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்க்குது. அக்கா, தீபாவளிக்கு முன்னாடி அம்மாவும் அப்பாவும் வீடை சுத்தம் பண்றாங்க. அப்ப அதுக்கும் மீனிங் இருக்கா அக்கா? ஆமா டைனி, அதுதான் ஃபர்ஸ்ட் டே டான்டெரஸ். அந்த நாளில் வீடு சுத்தம் பண்ணி புதிய விஷயங்களை வாங்கி லக்ஷ்மி தேவியை வரவேற்போம். அடுத்த நாள் நரக சதுர்தசி, கிருஷ்ணன் நரகாசுரனை வென்ற நாள். அந்த நாளில் எழுந்து ஆயில் பாத் எடுக்கணும். அது அபியங்க ஸ்நானம். பழையதை கழுவி புதிய ஒளியோட தொடக்கமாக அமையுது. 3ஆம் நாள் தான் மெயின் தீபாவளி டே. 4ஆம் நாள் கோவர்தன பூஜை. 5ஆம் நாள் அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் இருக்க பாசத்தை பந்தத்தை நினைவூட்டுற நாள். வாவ் அக்கா, அப்ப தீபாவளினா 5 டேஸ் செலிப்ரேஷனா? ஆமா டைனி, ஒவ்வொரு நாளும் ஒரு மீனிங் உள்ள பண்டிகை. அக்கா, தீபங்களுக்குள்ள இருக்க நிறத்துக்கும்
மீனிங்ஸ் இருக்கா அக்கா? ஒவ்வொரு நிறத்துக்கும் அர்த்தம் இருக்கு டைனி. ரெட்டுன்னா அன்பும் ஆற்றலும், எல்லோன்னா மகிழ்ச்சியை குறிக்குது, கிரீன் செழிப்பை குறிக்குது, ப்ளூ அமைதியை குறிக்குது, ஒயிட் சமாதானத்தை குறிக்குது. அப்போ தீபங்கள் போல நம்ம மனசும் கலர்ஃபுல்லா இருக்கணும். எக்ஸாக்ட்லி தான். தீபாவளியோட ஒளி நம்ம மனசை பாசத்தோட இணைக்கும். அக்கா, தீபாவளியில ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஷேர் பண்றோமே, அது எதுக்காக அக்கா? அது வெறும் சாப்பாடு இல்லை டைனி, அது ஒரு சின்ன லெசன். அதாவது ஹாப்பினஸ் ஷேர்ட் இஸ் ஹாப்பினஸ் டபுள்ட். ஸ்வீட் போல வாழ்க்கை இனிமையாகவும் காரம் போல ஃபன்னாகவும் இருக்கணும். டைனி, தீபாவளி ஒரு ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லை, அது ஒரு நினைவூட்டல். அது நமக்கு கொடுக்குற ரிமைண்டர் என்னன்னா, ஒளி இருக்கிற இடத்துல இருள் இருக்காது, அதுபோல நல்ல சிந்தனை இருக்கிற இடத்துல துக்கம் இருக்காது. ஆமா அக்கா, நம்ம மனசு தீபம் போல இருக்கணும், எப்பொழுதும் பாசிட்டிவ் தாட்ஸோட. அப்படிதான் டைனி. தீபாவளி மீன்ஸ் ஸ்மைல் மோர், ஷேர் மோர், ஷைன் மோர். சரி டைனி, இன்னைக்கு நம்ம தீபாவளி சீரீஸ் டே 1 முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட் ஸ்டோரியை பார்த்தோம். அக்கா, நாளைக்கு இன்னொரு தீபாவளி சர்ப்ரைஸ்ல சந்திப்போமா? Of course டைனி. Tomorrow we will come with another happy story. அது வரைக்கும் be happy, be festive. அக்கா, வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்ன ஆகும்? ஐயோ டைனி, அப்ப நம்ம அடுத்த ஸ்வீட் அண்ட் ஸ்நாக் ஸ்டோரிஸ் மிஸ் பண்ணிடுவாங்கடா. அதுக்கு நீ பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், குயிக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாண்டா, நம்ம மினிபீஸ் கிச்சன் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் இனிமையான சர்ப்ரைசஸ் காத்துட்டு இருக்கு. Be happy, be festive.